ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ பேச வேண்டிய சமயத்துல என்னெல்லாம் பேசணுமோ நான் உன் வாயோட இருந்து, உன் கூட இருந்து சொல்ல, நான் உன் வாயோட இருந்து நான் உனக்கு பேசுவேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்றான் மறுபடியும் 13ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். வேற யாரையாவது அனுப்புங்க, நான் போல. மறுபடியும் அந்த வேலையில இருந்து தப்பிக்க தான் பாக்குறான். இப்போ என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, நான் ஆடு மேய்க்கிறேன்னா நாங்க நிம்மதியா சாப்பிட்டா போதும், 3 வேளை சாப்பிட்டு நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டா போதும் அப்படின்றத போல அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்காக அழைக்கிறாரு, உன்னை ஒரு பெரிய ஆளா ஆக்க போறேன்ப்பா,